இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் சைடு ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 2 முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா நுர வர்ற அளவுக்கு கலக்கி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நுர வர்ற அளவு மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டால் போதும். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த முட்டை எடுத்து இதில் ஊற்றிடலாம். மேலே பெப்பர் தூவிக்கலாம். அவ்வளோதான். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். மடித்து வச்சு திருப்பி எடுக்கணும். அவ்வளோதான். சூப்பரான ஒன் சைடு ஆம்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.